என் அன்பு குழந்தையே, அப்பா, எனக்கு இன்னமும் கஷ்டம் தொடர்கிறதே, நான் என்ன செய்வது என்ற கேள்வி உன் மனதில் எழுந்து வருகிறது. மகளே, ஒருவேளை நீ தொடர்ந்து துன்பத்தையே அனுபவிக்க நேர்ந்தாலும் இதுவும் உன் தந்தையின் அனுக்கிரகம் என்று நினைத்துக்கொள். இந்த துன்பம் உனது கடந்த கால தவறுக்கு நீ கொடுத்துள்ள விலை என்பதை உணர்ந்து கொள். உனக்கு தவறு இழைத்தவரை பார்க்கும்போது இவரும் தண்டனைக்கு தயாராகிறார் என்பதை தெளிவாக தெரிந்து அவருக்காக பரிதாபப்படு. இப்படி செய்யும்போது எத்தகைய சூழ்நிலையிலும் நீ பாதிக்கப்படவே மாட்டாய். ஏனெனில் அப்போது உன் மனதை படிக்கின்ற நான் நிச்சயம் வெகுமதிகளை அள்ளித் தருவேன். இப்பொழுது நீ கஷ்டத்தில் இருந்தால் எப்போதும் சாய்பாபாவாகிய என்னுடைய அப்பா என்னோடு கூடவே இருக்கிறார் என்று உறுதிக்கொள். நீ மருத்துவமனையில் படுக்கையில் படுத்திருக்கும்போது கூடவே உன்னை கவனித்து கொள்ள ஒருவர் இருப்பார் அல்லவா? அப்படித்தான் மகளே, இந்த கஷ்டத்தில் நீ இருக்கும்போது நான் உன் கூடவே இருக்கிறேன். சுக துக்கங்கள், லாப நட்டங்கள், மான அவமானங்கள் போன்றவற்றை பற்றியெல்லாம் கவலைப்படாதே. எத்தனையோ புண்ணியவதிகளுக்கு புருஷன் அமைந்திருக்கிறான். அவன் செய்யும் கொடுமையை நினைத்து அவன் முகத்திலேயே விழிக்கக்கூடாது என்ற வெறுப்போடு இந்த உலகில் வாழ்கிறார்கள். கொடுமையிலும் ஏச்சிலும் பேச்சிலும் மானத்தை இழந்து உயிர் தரித்திருக்கும் பெண்கள் உள்ளன. ஆனால் நீ மேன்மையானவள். உன்னை கட்டிய உன் கணவன் அந்த அளவுக்கு இல்லை. சிறிது இயலாமை, தளர்வு, இப்படி அப்படி இதெல்லாம் சரியா போகும். நான் உனக்கு சொல்கின்ற ஆலோசனையை கேள். என் மீது நீ முழுமையான பக்தியை செலுத்து என நான் விரும்புகிறேன். ஏனென்றால் நீ முழுமையான பக்தி செலுத்தும்போது இந்த உடம்பு நான் இல்லை, நிச்சயமாக நான் இல்லை என்ற முடிவுக்கு வருவாய். உடம்பு நீ இல்லை என்னும்போது இது சார்ந்த உறவுகளால் நீ பாதிக்கப்பட மாட்டாய். இன்ப துன்பம் எதுவும் உன்னை சேதப்படுத்தாது. உனக்கு பொறாமை, அகங்காரம், அதிருப்தி, ஆவல், ஏக்கம் என எதுவும் வராது. போன ஜென்மத்து பாவத்தால் இந்த ஜென்மத்தில் எதிரிகளையும் துரோகிகளையும் அடைந்திருக்கிறேன் என்று உன்னை நீயே சமாதானப்படுத்திக் கொள்வாய். ஓம் சாய்ராம்.